Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒரே ஒரு படத்தால் ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுமா? ஆம், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று வருகிறது. மாமன்னர் சத்ரபதி சிவாஜியின் மகனான சம்பாஜியின் வரலாறு சாவா என்ற பெயரில் திரைப்படமாக சமீபத்தில் வெளியாகியுள்ளது. லட்சுமண் உடேக்கர் இயக்கிய இப்படத்தில் விக்கி கௌஷால் மராத்திய மன்னர் சம்பாஜி மகாராஜாவாகவும், அக்ஷய் கன்னா அவுரங்கசீப்பாகவும் மற்றும் சம்பாஜி மகாராஜாவின் மனைவியான மகாராணி ஏசுபாய் கதாபாத்திரத்தில் ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ளார். இந்த திரைப்படம் முகலாயர்களுக்கு எதிரான மராத்திய மன்னனின் போராட்டத்தையும் இறுதியில் அவர் கைது செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டதையும் சித்தரிக்கிறது. இந்த படம் மராத்தியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் மன்னர் சத்ரபதி சிவாஜியின் மகன் சம்பாஜியை கொன்ற மன்னர் அவுரங்கசீப்பின் சமாதியை அகற்ற வேண்டும் என திடீர் கோரிக்கை எழுந்தது. இந்தியாவின் பெரும்பான்மை பகுதியை நிர்வகித்த முஸ்லிம் மன்னரான அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில், குறிப்பாக மகாராஷ்டிராவில் மராத்திய மாமன்னர் சிவாஜியின் மகன் அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அவுரங்கசீப்பை மராத்திய மக்கள் தங்களை அடிமைப்படுத்தியவர் என கருதுகின்றனர். ஏற்கனவே மகாராஷ்டிரா மக்களுக்கு அவுரங்கசீப் மீதான பெருங்கோபம் இருந்த நிலையில் சாவா திரைப்படம் மூலம் இந்த விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முகலாய மன்னர் அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வலியுறுத்தி பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் மகாராஷ்டிராவில் மாநிலம் முழுவதும் போராட்டம் வெடித்தது. அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும், இல்லை என்றால் பாபர் மசூதியைப் போல அவுரங்கசீப் சமாதியை இடித்து அகற்றுவோம் என இந்து அமைப்புகள் பகீரங்கமாக எச்சரிக்கை விடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து நாக்பூரில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது இரு தரப்பினரிடையே திடீரென மோதல் ஏற்பட்டு கலவரமாக வெடித்தது. இதில் போலீசார் உள்ளிட்ட பலருக்கும் காயங்கள் ஏற்பட்டது. மேலும் கலவரம் தொடர்பாக 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நாக்பூர் கலவரம் குறித்து மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் பேசிய அம்மாநில முதல்வர் ஃபட்னாவிஸ், சத்ரபதி சிவாஜி மகாராஜாவின் வரலாற்றை சாவா திரைப்படம் மக்களுக்கு எடுத்துச் சொன்னது. மேலும் அப்படம் அவர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டுள்ளது. அத்துடன் முகலாய மன்னர் அவுரங்கசீப் மீதான பொதுமக்களின் கோபத்தையும் அப்படமே தூண்டிவிட்டுள்ளது. இவை அனைத்தையும் மனதில் கொண்டு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும், யாராவது கலவரத்தில் ஈடுபட்டால் சாதி மத பேதமின்றி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். இதனிடையே அவுரங்கசீப் கல்லறையை இடித்து தரைமட்டமாக்கினால் 25 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை இந்துத்துவ அமைப்பு வெளியிட்டது பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் குல்தாபாத்தில் உள்ள அவுரங்கசீப் கல்லறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் கலவரம் பரவாமல் தடுக்க நாக்பூரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 400 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த முகலாய மன்னர் அவுரங்கசீப்பை முன்வைத்து தற்போது மகாராஷ்டிரா அரசியல் சுழன்று வருகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.